கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் தருவாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் லோத்தி மோன். இவருடைய காலம் 1840 முதல் 1912 வரை. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி சீனா. சீன தேசம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு கம்யூனிஸ்டிய நாடு. பொது உடைமை கொள்கை பரவியிருந்தது. கடவுள் பக்தியற்ற அரசாங்கம் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. எனவே நீதியும் நேர்மையும் பெயரளவிலே காணப்பட்டது. இயேசு இல்லாத நாடு எப்படி இருக்கும்? இருளில் அல்லவா மூழ்கி கிடக்கும். சீன தேசத்தை நோக்கி பல மிஷனரிகள் பற்பல தரிசனங்களுடன் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க கடந்து சென்று கொண்டிருந்தனர். சிலர் பாதியிலே திரும்பிவிட்டனர். ஏனெனில் உபத்திரவங்களும் போராட்டங்களும் அங்கு மலிந்து கிடந்தன. லோத்தி மோன் தன்னந்தனியான பெண்ணாக சீன தேசத்தை நோக்கி புறப்பட்டாள். உள்ளத்தில் இயேசு இருந்ததால் அவள் வேறெதற்கும் பயப்படவில்லை. சீனர்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் கிறிஸ்துவை வீற்றிருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளே அவர் சிந்தையில் நிறைந்திருந்தது. 1885 ஆரம்பிக்கப்பட்ட அப்பயணம் மிகவும் சுறுசுறுப்படைந்து பற்பல மக்களை சந்திக்கச் செய்தது. பிங்குடு என்னும் இடத்தில் பணி செய்ய இடம்பெயர்ந்த போது அவர்களுக்கு 44 வயதாகியிருந்தது. அங்குள்ள மக்கள் அம்மையாரை பார்த்து பேய் பிடித்த கிழவி என்று தூற்றினர். ஆயினும் அஞ்சா நெஞ்சத்துடன் பணியை தொடர்ந்தார் லோத்தி. விடுப்பு எடுக்க வேண்டிய காலத்தில் கூட விடுமுறை எடுக்காமல் மும்முரமாக சுவிசேஷ பணியில் ஈடுபடலானார். இது நிமித்தம் திருச்சபை ஒன்றை ஆரம்பித்தார். 1889 ஆண்டில் ஞானஸ்நான ஆராதனையும் நடைபெற்றது. 20 ஆண்டுகளில் 1000க்கும் மேலானோர் இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். சீன மக்களுக்காகவே வாழ்ந்த இத்தாய் 1912 ஆண்டு இளைப்பாறுதலில் பிரவேசித்தார். அன்பானவர்களே, எதிர்ப்பு வரும் இடங்களில் உறுதியாக நின்று நற்செய்தியை அறிவிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? லோத்தி மோன் எவ்விதமாகச் சொல்கிறார்: ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதைக் காட்டிலும் ஆழமான சந்தோஷம் வேறெதிலும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த லோத்தி மோன் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக அவர் ஆற்றிய பணிகள் மிக மிக அளவிடத்தக்கது. இவர் மிகுந்த போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள், எதிர்ப்புகளின் மத்தியிலும் இவர் ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். ஏற்கனவே இப்படிப்பட்ட நிலைகள் அந்த பகுதியில் இருக்கிறது என்று அறிந்து கொண்டும் எப்படியாகிலும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று துணிச்சலுடன் அந்த பகுதியை நோக்கி கடந்து சென்றார் இந்த லோத்தி மோன். பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்கு எதிரான நிலைகள் நாம் கேள்விப்படும் போதே அநேக நேரங்களில் பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். இன்று நாம் கிறிஸ்துவை சுதந்திரமாக ஆராதித்து கொண்டிருக்கிற இடங்களில் கூட கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான எதிர்ப்புகள், தடைகள் காணப்படும் போது நாம் வாய் திறக்காமல் இயேசுவின் அன்பை சொல்லாமல் மௌனமாய் விடுகிறோம். ஏனென்றால் இயேசுவை நாம் அறிவித்தால் நமக்கு இந்த ஆராதனை கூடாரம் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு நமக்குள் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்ப்புகள், தடைகள், உபத்திரவங்கள் இருக்கிறது என்று தெரிந்தும் இந்த அன்பு சகோதரி அங்கு கடந்து சென்று ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய சாதனை, எவ்வளவு பெரிய அன்பும் இரக்கமும் அந்த மக்கள் மீது இவர் கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய காரியத்தை துணிச்சலாக செய்திருப்பார். இயேசுவை அறிவிப்பதற்கு நம் உள்ளத்தில் இயேசு வேண்டும். இயேசு நம் உள்ளத்தில் இருக்கும்போது துணிச்சல், தைரியம் தானாகவே வரும். உண்மையை சொல்வதற்கு நாம் ஒருபோதும் தயங்க வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை இந்த உலகுக்கு அறிவிப்போம், தீவிரமாக செயல்படுவோம்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 9-10 அதிகாரங்கள், சங்கீதம் 11 முதல் 13, மத்தேயு 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.